என்பதை பார்க்க போகிறோம். ஹூ இஸ் ஜீசஸ்? ரெண்டாவதாக அவருடைய பெயர் என்ன? ஏன்னா பொதுவாக நிறைய பேர் இருக்குது, 1000 நாமங்கள் மேலே கொண்டவர் தான் நம்மளுடைய யெகோவாகிய தேவனாய் இருக்கிறார். ஆனால் இயேசுவுக்கு இன்று வரைக்கும் பழக்கத்தில் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையில் தான் அவருடைய பெயர் இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். மூன்றாவது, அவர் எதற்காய் வந்தார் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். புக் ஆஃப் ஜான் சாப்டர் 8 verse 58 பார்க்கலாம். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இப்போ இந்த வசனத்தை யெகோவாகிய தேவன் பூமியிலே வாழ்ந்தபோது சொல்லுதல்ல, இயேசு பூமியிலே வாழ்ந்தபொழுது சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பதாகவே அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கோ எங்கள் வீட்டில் குழந்தை இயேசு பிறக்கட்டும், இல்லைங்க இயேசுவை நான் குழந்தையாவே தான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த உலகம் அல்லது உலகத்தில் இருக்கிறவர்களை போல தான் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். இயேசு குழந்தை அல்ல. ஒருவேளை பிறக்கும் பொழுது எல்லா மனிதர்களும் குழந்தையாய் பிறப்பதை போல உருவெடுத்திருந்தாலும் அல்லது இந்த பூமியில அப்படி பிறந்திருந்தாலும், ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பதாகவே இயேசு இருக்கிறவராய் இருக்கிறார். அப்படி என்றால் அவர் எப்படிப்பட்ட தேவன் என்றால், அவர் ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அவருக்கு ஆரம்பம் ஒன்றுமில்லை, அவருக்கு முடிவு என்பதும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். வேதத்தில் சில காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்பொழுது இதை முன்பகுதியை வாசித்து பார்ப்போம் என்றால், ஆபிரகாம் இயேசுவை காண ஆசைப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இயேசு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் முதல்ல ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, இந்த பூமி உண்டாவதற்கு முன்பதாகவே அல்லது ஆபிரகாம் என்று ஒரு மனிதன் வேதத்தில் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே இயேசு நமக்காய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம். யோவான் 1:1 நாம் பார்க்கிறோம், அவர் வார்த்தையாகவே இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இங்க பாருங்களேன், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் இயேசு என்ற பெயரினாலே இந்த பூமியிலே வந்தது என்று நாம் பார்க்கிறோம். சோ இயேசு என்ற மறு உருவம் என்றால் வேத வசனமாய் இருக்கிறது அல்லது ஆண்டவருடைய வார்த்தையாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நான் உருவத்தை பார்க்கிறேன் அப்படின்னா உருவம் இல்லாதவர் தான் நம்முடைய வார்த்தையாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை உருவத்தை நான் வழிபடுகிறேன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில உருவங்கள் கிடையவே கிடையாது. எந்த இடத்துலையுமே உருவத்தை நம்ம கொண்டாடவே கூடாது. ஏனென்றால் வார்த்தைக்கு உருவமே கிடையாது. இயேசு வார்த்தையாயிருந்தார், இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது, எல்லாமே அவருக்குள்ள தான் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் முந்தினவர் யார் என்றால் நம்ம ஆராதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்குள்ளதாங்க எல்லாமே இருக்கிறது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் உண்டாக்க முடியாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் செய்ய முடியாத ஒரு விஷயமோ இந்த பூமியில கிடையவே கிடையாது. பூமி என்றல்ல, நீங்க எங்க எடுத்துக்கொண்டாலும் இயேசுவால் செய்ய முடியாத ஒரு காரியம் எதுவுமே கிடையாது. ஏனென்றால் எல்லாம் அவருள் உண்டானது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வார்த்தையால தான் இந்த பூமி உண்டாயிற்று, வார்த்தையால தான் நீங்களும் நானும் காண்கிற எல்லாம் உண்டாயிற்று. இந்த வார்த்தை இயேசுவாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்க, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். அதுதான் நம்ம வாசிக்கிற எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் நேற்றும் இன்றும் மாறார். அப்ப நேற்று எப்படி இருந்தாரோ இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கிறார். இன்று என்றைக்கு எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் எப்படி இருப்பார் நாளைக்கும்
ஆனால் நம்ம தான் மாற்றிக்கொண்டே இருக்கிறோம், நம்மை மாறிக்கொண்டே இருக்கிறோம். அல்லது நம்மை ஆண்டவருக்கு ஏற்றதை போல மாற்றாம அவரை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளுகிறோம். அவரை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க. இப்போ ஒன்றில் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். இயேசு நமக்கு எப்படி இருப்பார்? நல்ல தேற்றரவாளனாய் இருப்பார். இப்போ பணம் நிறையா இருந்து சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னா இயேசு எப்படி இருப்பார்? நமக்கு ஃப்ரெண்டு போல் இருப்பார். அப்படி தானே இருப்பார். சில வீடுகளில் இப்போ நீங்கள் இன்னைக்கு போகிறீங்க, எத்தனை பேருக்கு ஆண்டவரே எனக்கு கொடுத்த கஞ்சிக்காய் நன்றி அப்படின்னு ஜெபம் பண்ணுவோமா? கொடுத்த பிரியாணிக்காய் நன்றி, ஜீரணம் ஆகட்டும் ஆண்டவரே அப்படி தானே ஜெபம் பண்ணுவோம். காரணம் என்ன? ஏனென்றால் நம்ம தான் மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமாக அல்லது எப்பெல்லாம் தேவையோ அப்படிதான் இயேசுவை மாற்றிக்கொள்கிற தவிர அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். எப்பொழுது வார்த்தை உண்டாயிற்று, அது எப்பொழுது உண்டாயிற்று என்று இன்றைய வரைக்கும் எவரால் கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்றால் ஆதியிலே அவர் வார்த்தையாய் இருந்தார். இந்த பூமி உண்டாவதற்கு முன்பதாகவே இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இயேசு யாருன்னா, நீங்க நானும் குழந்தைய பார்க்கிறவர் கிடையவே கிடையாது. குழந்தைய பார்க்கிறவர் கிடையாது. இயேசுவை குழந்தையா நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ரொம்ப பரிதாபம். ஏனென்றால் குழந்தையை நீங்க தான் பராமரிக்கணும். குழந்தை யாருங்க பார்ப்போம்? குழந்தை பசிச்சா அழுவும். யார் பால் கொடுக்கணும்? அம்மா தான் பால் கொடுக்கணும். அம்மா தான் ட்ரெஸ் பண்ணணும். அம்மா தான் பேம்பஸ் மாற்றணும். அம்மா தான் அதை குளிப்பாட்டணும். ஆனால் இயேசு, நான் பிரசங்கிக்கிற இயேசு குழந்தை அல்லவே அல்ல. உன்னை என்னையும் பராமரிப்பது, உன்னை என்னையும் பாதுகாப்பது அவருடைய வேலை. அதை செய்கிறவராய், அன்பு செலுத்துகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய காரியம் என்னவென்றால், அவர் பிறக்கிறப்ப ஒரு முக்கியமான 5 காரியங்கள் பூமியில நடந்தது. பூமியில ஒரு 5 முக்கியமான ஈவென்ச்சுவல் திங்ஸ் என்னன்னா, இதுவரைக்கும் இல்லையா அப்படின்னா இருந்தது. எல்லாம் வந்து போனது. ஆனால் அவர் பிறந்த பிறகு நிரந்தரமாய் இருக்கக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், முதல் காரியம் என்னன்னா சந்தோஷம் வந்தது. லூக்கா 2ஆம் அதிகாரம் நீங்கள் 10-14 வரைக்கும் வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்க. இப்போ முதல் காரியம் என்ன வந்ததுன்னா சந்தோஷம் வந்தது. ரெண்டாவது ஒன்று காரியம் என்னன்னா, பயம் நீங்குவதற்கான வழியை அவர் உண்டாக்கினார். இதுவரைக்கும் உலகத்தில் இருக்கிற எதை பார்த்தாலும் பயந்து கொண்டு இருந்த மனிதர்கள், எதை கண்டாலும் அதை தெய்வமாய் வணங்கி கொண்டிருந்தவர்கள், எதை பார்த்தாலும் இதுதான் ஒரு கடவுளாக இருக்குமோ என்று எண்ணினவர்கள், அந்த பயத்தை நீக்கினது நம்மளுடைய இரட்சகருடைய பிறப்பாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ சந்தோஷத்தை கொண்டு வந்தவர். இரண்டாவதாக பயத்தை நீக்கினவர் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக இதுக்கப்புறம் வேற இரட்சகரே கிடையாது என்று பிறந்தவராய் இருக்கிறார். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் மோசேவை எழுப்பினார், தீர்க்கதரிசிகளை எழுப்பினார், நியாயாதிபதிகளை எழுப்பினார், ராஜாக்களை எழுப்பினார், எல்லாரையும் எழுப்பி பார்த்தாரு. யாருடைய பேச்சுக்கும் மனிதர்கள் அடங்கவில்லை. கடைசியில் இயேசுவே இந்த பூமியில பிறந்தார். இதுக்கப்புறம் வேற ரட்சகர் இந்த பூமியில கிடையவே கிடையாது. வேற யாருமே கிடையாது. இயேசுக்கு அப்புறம் அல்ல இயேசுக்கு முன்பதாக இருந்த எல்லாரும் மனிதர்களாக இருந்தார்கள். இயேசு ஒருவரே இந்த உலகத்துக்கு ரட்சகராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாலாவது ஒரு காரியம் என்னன்னா, நமக்கா இந்த பூமியில அவர் கொண்டு வந்தது, விட்டு சென்றது சமாதானமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கடைசியா ஒரே ஒரு காரியம், அவருடைய பிறப்பு என்ன கொண்டு வந்தது? மனுஷர் மேல பிரியத்தை கொண்டு வந்தது. இதுவரைக்கும் ஆண்டவர் யெகோவாகிய தேவன் மனிதர்களை பார்த்து எரிச்சல் அடைந்தார், கோபம் அடைந்தார். அவர் செய்த பாவத்தின் மீறுதல்களை பார்த்து அநேக முறை அழித்து கொண்டே இருந்தார். ஆனால் இயேசுடைய பிறப்பு மனிதர்கள் மேல என்ன கொண்டு வந்தது? பிரியத்தை கொண்டு வந்தது. It brought love upon the humankind. இதுவரைக்கும் யெகோவாகிய தேவன் மனிதர்களை எப்படி பார்த்தாரோ என்று தெரியல. ஆனால் இயேசுவின் பிறப்புக்கு அப்புறம் உன்னை என்னையோ நேசிக்கிறவராய் மாறிவிட்டார். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் செய்கிற மீறுதல், பாவத்தின் எல்லா காரியத்திலும் இயேசுடைய அன்பு பிரியத்தை கொண்டு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். இந்த 5 பெரிய காரியங்கள் இந்த பூமியிலே இயேசுடைய பிறப்பு கொண்டு வந்தது. அதே போல 5 பெரிய அற்புதங்கள் நடந்தது. என்ன தெரியுங்களா? இதுவரைக்கும் தீர்க்கதரிசிகளோட பேசினவர்கள்,
இதுவரைக்கும் பெரிய ஆட்களோட பேசின யெகோவாகிய தேவன் தூதர்களை கொண்டு வானத்தை திறந்து, நீங்க லூக்கா 2ஆம் அதிகாரம் அப்படியே கடைசி வரைக்கும் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, வானத்துக்கு திரும்ப ஏறி போகிற வரைக்கும் மெய்ப்பொருளுடன் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். முதல் முறையாக மெய்ப்பரிடத்துல தூதர்கள் வந்து பேசின ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அல்லது மிராக்கல் நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, பூமியின் அடையாளமாக அல்லது வேதத்தின் சொல்லுகிற அடையாளம் போல ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவது, அதுதான் சரித்திரத்தில் முதல் முறை. அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இது வரைக்கும் கிடையாது. நீங்கள் வேணால் இப்போ போய் யாராவது திடீர்னு கர்ப்பம் ஆயிட்டாங்கன்னா, நம்ம அவங்க கன்னிகை இருந்தால் ஒரு வேளை பரிசுத்தாவினர் வந்திருப்பாரு அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவோம்? சொல்ல மாட்டோம். சொல்லுவோன்றீங்க. இப்போ நம்மளாம் அபிஷேகம் பெற்றவங்க தான். திடீர்னு நமக்கு தெரிந்த யாரோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிவிட்டால், ஒருவேளை பரிசுத்தாவி பெற்றியம்மா நேற்று ஞாயிற்றுக்கிழமை, ஒருவேளை பரிசுத்தாவியார் நிழலாட்டமாய் உன் மேலே வந்திருப்பாருன்னுவான். கூப்பிட்டு பழுக்கு பழுக்கு பழுக்குன்னு வைப்போம். வச்சு நடந்தது என்ன கேட்போம். ஆனால் உலக சரித்திரத்திலேயே எல்லா மதங்களையும் எடுத்துக்கொண்டாலும் ஒன்று சொல்லுகிறது, மரியாள் மாத்திரம்தான் கன்னிகையாயிருந்தால். கன்னிகை புருஷனை அறியாத இயேசுவை பெற்றாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இரண்டாவது மிகப்பெரிய அற்புதம் என்றால் கன்னிகை கர்ப்பவதியாவது இரண்டாவது பெரிய அற்புதமானதாக இருக்கிறது. மூன்றாவது பெரிய அற்புதம் தெரியுமாங்க, தூதர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த மெய்ப்பர்கள் எப்படி வந்தாங்க? இப்போ சாஸ்திரிங்க, அறிவாளிங்க, படித்தவங்க நட்சத்திரத்தை பார்த்து வந்தாங்க. மெய்ப்பர்கள் எப்படி வந்தாங்க? இந்த கேள்வி யாராவது கேட்டுக்கிறீங்களா? ஏன்னா இயேசு பிறந்தது எங்க? ஏரோதுடைய அரண்மனையில் பிறந்திருக்கிறார். அதனால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி வந்துடலாம். அப்படி தானே? எங்கெங்க பிறந்தாரு? இப்போ மெய்ப்பர்களுக்கு எப்படி தெரியும் அங்கே தான் பிறந்திருக்காருன்னு? அதுவும் அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷனில் பிறந்திருக்காருன்னு எப்படி தெரியும்? ஏன்னா உங்கள் பாஷையில் பேசினதான் புரியும். இப்போ ஜிபிஎஸ் லொக்கேஷனில் அங்கே தான் இயேசு பிறந்திருக்காருன்னு மெய்ப்பர்கள் எப்படி தெரியும்? இவனுக்கு முட்டா பசங்க, படிக்காதவனுங்க, ஆடு மேய்க்கிறவனுங்க. திடீர்னு தூதர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. எப்படி தெரிஞ்சிருக்கும்? தாவீதின் ஊரில் பிறந்திருக்கார், முன்னணியிலேயே பிள்ளையை கிளத்திருக்க காண்பீர்கள். இதெல்லாம் அடையாளம். வழி எப்படிங்க தெரிஞ்சுது? திருநெல்வேலியில் அல்வா இருக்கு. என்ன அல்வா? இருட்டுக்கடை அல்வா. எத்தனை பேர் போயிருக்கீங்க? சத்தியமாக போயிடாதீங்க. அங்கே லைனில் நின்று வாங்கிறதுக்குள்ளே ஆத்திரம் வந்து அல்வா சாப்பிட்ற ஆசையை விட்டுரும். ஒரு நாள் தெரியாமல் போயிட்டேன், அதோட அல்வா சாப்பிட்ற ஆசையை விட்டேன். இப்போ அல்வா கடை இருக்குது திருநெல்வேலியில். இருட்டுக்கடை அல்வானா ஃபேமஸ். இங்கேருந்து எப்படிங்க திருநெல்வேலி போகிறது? பஸ்ஸு படிக்க தெரியணும். திருநெல்வேலின்ற போர்டே படிக்க தெரியாது. இந்த பஸ் திருநெல்வேலி போகுதுன்னு தெரியாமல் கர்னூல் போகிற பஸ்ஸில் ஏறி திருநெல்வேலிக்கு போய் ட்ரை பண்ணால் எப்படி கிடைக்கும்? ஒன்று சொல்லட்டுமா? அவங்களை கொண்டு போனது ஆவியானவர் அழகாய் வழி நடத்தினார். நீ பேதமையாய் இருந்தாலும் அல்லது உனக்கு வழி தெரியல, எப்படி இயேசுவிடத்தில் செல்வது என்று தெரியலனாலும், நீ மெய்ப்பனை போல அறியாமலே இருந்தாலும் அழகா அப்பவே ஆவியானவர் அவர்களை கொண்டு சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவது பெரிய அதிசயம் என்ன தெரியுமாங்க? இதுவரை நட்சத்திரம் பிறந்த உடனே எந்த சாஸ்திரிகளும் போயிட்டு அரண்மனையில் பார்த்ததில்லை. ஆனா இந்த நட்சத்திரத்தை பார்த்த பிறகு ஏரோது அரண்மனைக்கு போனார்கள். So the astrology was broken down into pieces when Jesus was born. மூணாவது பெரிய அதிசயம், வான சாஸ்திரிகளே மிரள்ற அளவுக்கு ஒரு பெரிய அதிசயம் நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். நாலாவது ஒரு காரியம் என்னவென்றால், அவரை என்னெல்லாம் நடந்ததுன்னா, அன்எக்ஸ்பெக்டட் பர்த், எதிர்பாராத ஒரு பிறப்பு. ஏன் எதிர்பாராத பிறப்பு என்றால், ஒன்றும் இல்லை, உங்கள் தெருவில் ஒரு கர்ப்பவதி வராங்க, பிரசவ வழியில் திடீர்னு வந்துட்டாங்க. எத்தனை பேர் கதவு முன்னு ரோட்லேயே குழந்தை பெற்றுக்கு பண்ணுவோம்? சொல்லுவோமா? எல்லாரும் திறந்து கொடுப்போம். வாமா வீட்டில் பெட்ரூமில் வந்து பிள்ளை பெற்றுக்குமான்னு கூட சொல்லுவோம் சிலர்லாம், அப்படி தானே? ஆனால் ஒரு ஒதுக்கப்பட்ட அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு டெலிவரி பார்த்தது ஒரே ஒரு இடம் இயேசுக்கு மாத்திரம்தான், வேற யாருக்குமே கிடையாது. இன்றைக்கும் வனாந்தரத்தில், காடுகளிலே அல்லது மனிதர்கள் ட்ரைபிள்ஸாக வாழ்கிற இடத்துல கூட குழந்தை பெற்றுக்கிறாங்க. அந்த டெலிவரி பார்க்கறதுக்கு ஒரு லேடிஸாக இருப்பாங்க. இங்கே டெலிவரி பார்த்தது யாரு?
யாருங்க டெலிவரி பார்த்தா? மருத்துவச்சி யாரு? யாருமே கிடையாது. யோசேப்பு ஒரு 4 குழந்தை ஏற்கனவே பெற்றிருக்காரு, அதனால அவருக்கு டெலிவரி அழகாக பார்ப்பார். அவருக்கு தொப்புள் குடி எப்படி கட் பண்ணணும்னு தெரியும். ஏன்னா அவர் தான் மிட்வைஃபரி தானே அது மிட்வைஃபரி ஃபஸ்ட்டு வந்துக்கிறார். அவர் தான் டெலிவரி பார்த்தார். அப்போ மரியாளுக்கு யார் டெலிவரி பார்த்தது? மரியாள் ஏற்கனவே நிறைய குழந்தை பெற்றிருக்காங்க, அதனால டக்குன்னு அவங்களே டெலிவரி பார்த்து குழந்தைய சுத்தம் பண்ணி முன்னணியில் கலத்திட்டாங்க. யார் டெலிவரி பார்த்தது? அன்எக்ஸ்பெக்டட் பர்த். தேவ தூதர்கள் அருமையாய் டெலிவரி பார்த்தாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நடக்கவே நடக்காது. நீங்கள் வீட்டில் என்ன தான் குழந்தை, சிலர்லாம் சொல்லுவாங்க நான்லாம் வீட்லேயே குழந்தை பெற்றுட்டேங்க அப்படின்வாங்க. வீட்லேயே குழந்தை பெற்றுட்டேன்னா தனியாக அப்படியே குழந்தை பெற்றுட்டியா? கிடையாது. வீட்டில் 2 பெரியவங்க இருப்பாங்க, அவங்க கையை காலை பிடிச்சிக்கின்னு முக்குமா அமுக்குமா மூச்சு இழுத்து விடுமா இப்படிலான்வாங்க. அன்றைக்கி மரியாதை யார் சொன்னா? யாருமே கிடையாது. அழகாக பெற்றெடுத்தால் இன்றைய உலகத்தின் இரட்சகராய் இருக்கிறார். அப்படி என்றால் 4வது பெரிய அதிசயம் தெரியுமா? தேர் வாஸ் நோ ஒன், தேர் இஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் பர்த். எதிர்பாராத இடத்துல, அதுவும் ஒரு மாட்டு கொட்டாவில் அழகாக டெலிவரி பார்த்து முன்னணியில் இப்படி தான் குழந்தைய சுத்தணும்னு கூட தெரியாத ஒரு மரியாளால் சுத்தப்பட்டு இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு குழந்தை பெற்றுட்டாங்க வச்சுங்களேன், இந்த பெண்கள் பண்ணுற கூத்துருக்கு பார்த்தீங்களா, விட்டு விட்டு கூட இறங்க மாட்டாங்க. அதுக்கு மேலே நம்ம மருத்துவர் சொல்லுவாங்க, இறங்கிடாதீங்க, என்ன ஆகிடும், கர்ப்பப்பை வீங்கிடும், அப்புறம் நீங்கள் குண்டாயிடுவீங்க. மரியாள் குண்டாகவே ஆகவில்லை தெரியுங்களா உங்களுக்கு? அழகாக டெலிவரி பார்த்தா, அவளே குழந்தைய சுத்தினா, குழந்தைய ரத்தத்தெல்லாம் தொடச்சா, குழந்தைய முன்னணியில் கலத்துனா, குழந்தைய தூக்கி கழுத மேலே வச்சுன்னு பிரயாணம் போக ஆரம்பிச்சிட்டா. அப்படி என்றால் நம்மளுடைய இரட்சகருடைய பிறப்பு மிகப்பெரிய அதிசயமானதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் மிகப்பெரிய அடையாளங்களை மோசே செய்திருந்தாலும், பழைய ஏற்பாட்டு காலத்தில் செய்திருந்தாலும், த மிராக்குலஸ் மேன் என்ற பேர் உடையவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இப்போ இப்படிப்பட்ட இயேசுவின் சரித்திரத்தை குறித்து பார்த்தோம். ஆனால் இவருடைய பெயர் என்ன அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரிஞ்சு நிறைய பெயர் இருக்கு. அதில் 7 பெயர் தான் விசேஷமான பெயர். இன்ற வரைக்கும் சாதாரண மனிதன் வரைக்கும் பயன்படுத்துகிற பெயராய் இருக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். புக் ஆஃப் ஐசையா 7:14 பார்க்கலாம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ரைட். முதல் பெயர் என்ன தெரியுமாங்க? இம்மானுவேல். இப்போ நம்ம சாதாரணமாக இம்மானுவேல்னு பேர் வைக்கிறோம், குழந்தைக்கு வைக்கிறோமா இல்லையா? இப்போ எத்தனை பேர் எகோவான்னு பேர் வச்சு பார்த்துக்கிறீங்க? குழந்தைக்கு வச்சு பார்த்துக்கிறீங்களா? எகோவா, சரி எகோவா கூட வானங்க, எகோவா நிசி, எகோவா ஷாலும் அப்படிலாம் பேர் வச்சு பார்த்துக்கிறீங்க குழந்தைக்கு? சர்ச்சுக்கு பேர் வைப்பாங்க, வீட்டுக்கு பேர் வைப்பாங்க எல்லாம். ஆனால் குழந்தைங்களுக்கு பேர் வச்சு பார்க்க மாட்டோம், ஏன்னா அது பெரியவருடைய பேர். ஆனால் இயேசுடைய பெயர் சாதாரணமாக எல்லா மனிதரும் ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் உச்சரிக்கக்கூடிய ஒரு பெயரும் அர்த்தமுடைய விசேஷமான பெயர். முதல் பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மோட. அடுத்தபடியா அதில் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 9:6 பார்க்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். இங்க பாருங்களேன், அடுத்து 2வது பேர்னா அதிசயமானவர். அதிசயமானவர். இப்போ நம்ம நிறைய வார்த்தை ஆங்கிலத்தில், இப்போ யாராவது ஒருத்தர் ரொம்ப அழகாக பண்ணுறாங்க வச்சுங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம்? வா, வாட் அ ஒண்டர்ஃபுல் ஒர்க் சொல்கிறோமா இல்லையா? இந்த ஒண்டர்ஃபுல்ன்ற வார்த்தை செம்மையாக பண்ணியிருக்கீங்க, அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இப்போ திடீர்னு கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலைல 6:30 மணிக்கு ஆராதனையில் சர்ச்சு ஃபுல்லாக இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்குது? அதிசயமாக இருக்குது. இப்போ அதிசயமாக இருக்குல்ல, இந்த வார்த்தை நம்ம பயன்பாட்டில் சர்வசாதாரணமாக பயன்படுத்துவது. அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன், இட் இஸ் a very simplified name. அவர் பேர் ரொம்ப பெருசாக வாயிலேயே நுழையாத மாதிரி, அர்த்தமே புரியாத மாதிரிலாம் கிடையாது. சாதாரணமாக எளிய மனிதனும் பயன்படுத்துகிற புரிந்து கொள்ளுகிற பெயர் தான் நம்முடைய இரட்சகருடைய பெயராக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ 2வது பேருனா அவர் அதிசயமானவர். 3வது ஆலோசனை கர்த்தர். அப்படின்னா நம்ம எதனா ஒரு பிரச்சனை என்ன பண்ணுறோம்?
யார்ட்டையா போய் என்ன பண்றோம்? ஆலோசனை கேட்கும். இந்த ஆலோசனைன்ற வார்த்தை நம்ம மாத்திரம் பயன்படுத்துறதில்ல, தெரியுமா உங்களுக்கு? நீங்க உலகத்துல எல்லா மனிதரும் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க, போய் பெரியவங்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கோ சொல்றாங்களா இல்லையா? அப்படி என்றால் இந்த ஆலோசனை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் உடையவரே நம்முடைய ரட்சகர் மாத்திரம்தான், வேற யாருமே கிடையாது. நீங்க எங்க போய் ஆலோசனை கேட்டாலும் அதை உங்களை கொண்டு போய் எங்க தள்ளுமா? பாழுங்கிணத்துல தள்ளு. ஆனா நான் பிரசங்கிக்கிற ரட்சகர் ஒருவர் மாத்திரம்தான் அருமையான ஆலோசனை கொடுத்து உன் வாழ்க்கையை மேன்மையாய் வைக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருக்கு ஏன் திறமை ஆலோசனை கர்த்தர் என்று பெயர். உடைந்து போனவர்களை தேற்றுவது. நீங்க உடைஞ்சு நொறுங்கி உட்கார்ந்துருக்க நேரத்தில் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியாமலேயே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவா. உங்களுக்கு புரியாமலே உங்களை தேற்றி கொண்டிருப்பா. உங்களுக்கு புரியாமலே எழுந்து நீங்க ஜெயிக்கிற காரியங்களை அல்லது வெற்றியின் காரியங்களை உங்களுக்கு தெரியாமையே செய்கிறவர் தான் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் அவருக்கு? வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன். இந்த வல்லமைன்ற வார்த்தை எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. இப்போல்லாம் சினிமாக்காரங்க கூட பயன்படுத்துகிறாங்க. வல்லமை, அவர் ரொம்ப வல்லமையாகிறாருங்க சொல்கிறோமா இல்லையா? அவர் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அவர் இந்தியாவில் நிறைய பவர்ஃபுல்லுன்ற பேர் இருக்குது. இவர் பவர்ஃபுல்லு, அந்த போஸ்டில் இருந்தால் அவர் பவர்ஃபுல்லு, இந்த போஸ்டில் இருந்தால் அவர் பவர்ஃபுல்லு. ஆனால் அவங்கெல்லாம் 5 வருஷம் கழித்து எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது. சிலர்லாம் பாவம் என்னதான் தொடங்கினாங்கன்னு தெரியல. இந்த 5 ஆண்டில் நிறைய பேர் பவர் இழந்து சார்ஜ் போட போயிருக்காங்க. எங்க உள்ள. அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன், உண்மையான வார்த்தைக்கு பெயருக்கு பவரானது யார் என்றால் ஆண்டவர் மட்டும்தான். எப்படி நீங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னா, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னாலே போயிடும். நீங்கள் பெருசாக எதுவுமே பெரிய ஜபலம் பண்ண தேவை. முட்டி போட்டு 1 மணி நேரம் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தினால போனா போயிடும். எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிசாசாக இருந்தாலும், அவருடைய நாமத்தில் இருக்கிற பவர் வேற யாருக்குமே கிடையாது. நீங்கள் ஒருவேளை எனக்கு இந்திய பிரதமர் தெரியும்னு சொன்னால் கூட போலீஸ்காரன் ஃபோன் பண்ண சொல்லுன்னுவான், தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் வேணால் போயிட்டு யார்ட்டையாவது எனக்கு அவர் தெரியுங்க அப்படின்னா ஃபோன் பண்ண சொல்லுங்கள், நான் விட்டுறேன்னுவான். ஆனால் நீங்கள் பிசாசுக்கிட்ட போயிட்டு எனக்கு இயேசு தெரியும்லாம் சொல்ல தேவையில்ல, இயேசுவின் நாமத்தினால போனால் அவன் போயிடுவான். காரணம் என்னவென்றால் அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ வல்லமை அந்த வார்த்தையில், அந்த நாமத்தில் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக அவர் நித்திய பிதாவாக இருக்கிறார். என்றென்றைக்கும் அவர் தான் தகப்பன். அதான் சொன்ன, ஆபிரகாமுக்கு முன்னாடியிலிருந்து இன்று வரைக்கும் உன்னையும் என்னையும் ஒரு தகப்பனை போல வழி நடத்துவது, தகப்பனை போல போஷிப்பது, தகப்பனை போல நம்மை பராமரிப்பது அவர் ஒருவர் மாத்திரம்தான். நித்திய பிதா. அவர் இடத்தை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் என்னதான் உங்கள் உலகத்தோடைய தகப்பன் ரொம்ப அன்பானவனாக இருந்தாலும், உலக அப்பா எவ்வளோதான் சந்தோஷமாக இருந்தாலும், என்ன ரீப்ளேஸே பண்ண முடியாமல் இருந்தாலும் ஒரு கட்டம் வரும், அவர் எங்கே இருப்பார்? நாங்கள் பாடல் பாடி அவரை அழகாய் வழி அனுப்பியிருப்போம். ஆனால் நான் பிரசங்கிக்கிற அப்பா அப்படி அல்ல. நீ இருந்தாலும் உன் பிள்ளைக்கடுத்து உன் சந்ததியின் மேல், சந்தானத்தின் மேல் அவர் நித்திய பிதாவாய் இருந்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த காலையில் அவருடைய பேருடைய வல்லமை சாதாரணமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிதான்ற பேர் நிறைய பேர் வச்சு பார்த்துக்கிறாங்க. நீங்களா கேட்டிருக்கீங்களா? பிதான்னு பேர். இங்கே கூட ஒரு பாப்பா இருந்தது. பிதா இல்லை, பாப்பாவை பையனா பொண்ணு, பிதா. அப்படி என்றால் இந்த நித்திய பிதா என்பது எவர்லாஸ்டிங் ஃபாதர். அந்த இடத்தை விட்டு கொடுக்கவே மாட்டார். அந்த இடத்துல வேற யாரும் வரவே முடியாது. காரணம் என்னவென்றால் அவர் ஒருவரே தேவனாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியா சமாதான பிரபு என்று நாம் பார்க்கிறோம். பூமியிலே எதை பார்த்தாலும் சமாதானம் போலவே இருக்கும். எதை பார்த்தாலும் சமாதானம் தர்றது போலவே இருக்கும். ஆனால் அதெல்லாம் சமாதானம் தரவே தரா. அதிகபட்சம் இன்றைக்கு இருக்கிற உலக மாய சமாதானம் 2 நாளைக்கு மேலே நீடிக்காது.
ஏன் 2 நாள்னா, ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் ஆகிறது என்று எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு மாலை கல்யாணம் ஆனால் நாளை மாலை 1 நாள், அடுத்த நாள் மாலை 2 நாள், 3ஆவது நாள் மாமியாரை விட்டு இங்கே வந்தாகணும். அதுக்கப்புறம் தெரியும் உங்களுடைய கல்யாண வாழ்க்கை. எவ்வளோதான் 2 நாள் தான் சந்தோஷம். கல்யாணத்துக்கு செலவு பண்ணதெல்லாம் கடங்காரன் அம்மா வீட்டில் அப்பா வீட்டில் வந்து உக்காந்துருப்பான், கணக்கை வைத்து கொண்டு உக்காந்துருப்பான். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய சமாதானமாக இருந்தாலும் இந்த பூமியில் 2 நாளைக்கு மேலே நீடிக்க. நீங்கள் ஒருவேளை உலக பிரகாரமான மாயையான போதை வஸ்துக்களோ அல்லது சினிமாவோ அல்லது குடியோ எது எடுத்தாலும் 2 நாளைக்கு மேலே கிடையாதுங்க. ஆனால் இவர் அப்படி அல்ல. உலகமே அழிந்தாலும் எனக்காய் விட்டு சென்றிருக்க சமாதானத்தை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. உனக்கும் எனக்கும் அவருடைய சமாதானத்தை சிலுவையில் விட்டு சென்றிருக்கிறார். இஸ் அ பிரின்ஸ், ஒரு பிரபுவை இருக்கிறார். ஏன்னா பிரபு ஏன் அப்படின்னு இருக்குன்னா, இந்த ராஜாவுக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தி தெரியுமா உங்களுக்கு. டெய்லி பஞ்சாயத்து பண்ணும், த்ரோனில் உட்காந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து டெய்லி பஞ்சாயத்து பண்ணணும். சிங்காசனம் முடிஞ்ச உடனே மாலையில் அங்கேயும் போய் பஞ்சாயத்து பண்ணணும். ஆனால் அந்த பிரபுக்கள் இருக்காங்களே, பிரின்ஸு, அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. வேட்டைக்கு போகலாம், உலா வரலாம், எங்கன்னா போய் ஜாலியாக சுற்றலாம். ஏன்னா சமாதானம் அப்படிதான் ஆண்டவர் நமக்கு தருகிறவர். நிரந்தரமான சமாதானத்தை, இந்த உலகம் தராத சமாதானத்தை உனக்கும் எனக்கும் தந்தவராயிருக்கிறார். லூக்கா கடைசியா லூக்கா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், மரியாள் அவருக்கு என்னன்னு பேரிட்டாலாம், இயேசு என்று பேரிட்டார். கடைசியா 7வது பேரு இயேசு என்ற பெயர் அவருக்கு இருக்கிறது. உலகத்தில் நீங்க எந்த மூலையில் போனாலும் இயேசுன்ற பேரு தெரியும். இயேசுன்ற பேரு தெரியும். ஒருவேளை நற்செய்தி செல்லாத பகுதிகள் இருக்கும் என்றால் நீங்க கொண்டு போங்க. ஆண்டவர் ஒருவேளை உங்களை அதுக்கு தான் கொண்டு போயிருப்பார். நீங்க திடீர்னு இல்லைங்க ஆப்கானிஸ்தான் பார்டரில் அல்ல ஆப்கானிஸ்தான் நடுவில் இயேசுனா யாருன்னு தெரிலங்க, எங்க நீங்க போய் பார்த்தீங்களா அப்படின்னா, உன்னை கொண்டு போனதே அதுக்கு தான். நீ அங்கே போனதே அதுக்கு தான். அவருடைய நாமத்தை அங்கே சொல்ல, நீங்கள் அங்கே தின்னுபிட்டு தூங்கிட்டு வந்தீங்கன்னா அது அவர் பொறுப்பு இல்லை. அப்போ ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உலகம் முழுவதும் இயேசு என்ற பெயர் கேட்டால் நடுங்காதவனும் யாருமே கிடையாது, பயப்படாதவனும் யாரும் கிடையாது. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் என்பது இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். இயேசு என்ற தலைவருடைய பெயர் அவ்வளோ பெரிய பெயர், அவ்வளோ பெரிய பெயர். ஆனால் நம்ம அந்த பேரை ஒவ்வொரு நாளும் கூர்ந்து கவனித்து செய்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். கடைசியா அவர் எதுக்கு வந்தார் என்பதை பார்த்து விடலாம். 3 காரியத்துக்கு தாங்க வந்தார். அவர் வந்தப்ப நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன். சந்தோஷம், சமாதானம், எல்லாம் அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவர் வந்த நோக்கம் என்னவென்றால், எடுத்து வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜான் 14:6 பார்க்கலாம். அதுக்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். முதல் காரியம் என்ன தெரியுமாங்க? He came to reunite us with the Father God. உன்னையும் என்னையும் திரும்பவும் பிதாவாகிய தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதுதான் அல்லது ஒன்னாய் வைப்பதுதான் அவருடைய பிரதான வருகையின் வேலையாயிருக்கிறது. அவர் வந்ததே இந்த பூமியில எதற்கு என்றால், மனிதன் இதுவரைக்கும் எல்லா தீர்க்கதரிசிகளையும் ராஜாக்களையும் நியாயாதிபதிகளுடைய காலத்துல எல்லாம் அப்பப்ப கேட்டாங்க, விலகி ஓடிட்டாங்க, அப்பப்ப கேட்டாங்க, விலகி ஓடிட்டாங்க. ஆனால் இயேசு வந்ததுக்கு என்னவென்றால், இனி மனிதன் ஒருபொழுதும் பிதாவுடைய மகிமையிலிருந்து விலகி போகக்கூடாது என்பதற்காக, சேர்ப்பதற்காக தான் வந்தார். அவர் இல்லைன்னா பிதாவிடத்தில் யாருமே என்ன பண்ண முடியாதான், போகவே முடியாது. வேற வழியே கிடையாதுங்க. there is no other way. வேற வழியே கிடையாது. இயேசு அல்லாமல் ஒரு மனிதனும் பிதாவிடத்துல போகவே முடியாது. அதுல உறுதியா ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட இயேசுவை இருதயத்தில் வைத்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இயேசு நம்முடைய வாழ்க்கையின் ரட்சகராக இருக்கிறார். அப்படி என்றால் அவர் வந்த வேலை என்ன தருவாங்க? டு ரீயுனைட் அஸ். இழந்து போனதையும் அல்லது எதெல்லாம் தவறி விட்டு மகிமை விட்டு ஓடி வந்துட்டோமோ அதை திரும்பவும் சேர்ப்பதற்கு அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும்.
என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துல போக முடியாது. அப்போ அவருக்குள்ள என்னென்ன இருக்கு? அவர்தான் வழி, சத்தியம், அவர்தான் எல்லா காரியமாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 2:5 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:5 பார்க்கலாம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. இங்க பாருங்களேன், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவர். இரண்டாவது ஒரு காரியம் அவர் வந்தது என்னவென்றால், he is the mediator for the mankind. மனித குலத்திற்கு மத்தியஸ்தராய் இயேசு இருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் ஆதாம் இருந்த காலத்தில் வாழ்ந்து இருப்போம் என்றால், அல்லது ஆபிரகாம் இருந்த காலத்தில் வாழ்ந்து இருப்போம் என்றால், நிச்சயமாகவே யெகோவாகிய தேவன் நம்மிடத்தில் நேரடியாய் பேசக்கூடிய அந்த மகிமைக்குள்ளே இருந்திருப்போம். ஆனால் பாவம் செய்து பாவத்தின் மிகுதினால அந்த மகிமை இழந்து விட்டபடினால இப்பொழுது இயேசு எல்லாவற்றுக்கும் மத்தியஸ்தராயிருக்கார். எல்லாத்துக்கும் இயேசு தான் மத்தியஸ்தர். தெரியுமா உங்களுக்கு? சிலர்லாம் எல்லா பிரச்சனைக்கும் யாராவது ஒருத்தர் வந்து பஞ்சாயத்து பண்ணணும். எல்லா பிரச்சனைக்கும் வீட்டில் குழால தண்ணி வரல அப்படின்னு பொண்டாட்டி திட்டினா கூட புருஷன் கோச்சிக்கினா அதுக்கும் வெளியால் தான் வந்து பஞ்சாயத்து பண்ணணும். தெரியுமா உங்களுக்கு? குழால தண்ணி வராது யார் பிரச்சனை? கவர்மெண்ட் பிரச்சனை. அதுக்கு பாவம் புருஷன் தான் பண்ணுவான். அதுக்கும் பஞ்சாயத்துக்கு யார் வரணும்? வெளியால் வந்து பஞ்சாயத்து பண்ணணும். ஏங்க கவர்மெண்ட்டை கேட்க வேண்டிய கேள்வியை பாவப்பட்ட புருஷன்கிட்ட கேட்குறீங்களே அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணணும். அப்போது எதுக்கு இது உதாரணம் சொல்கிறேன்னா, நீங்களும் நானும் செய்கிற எல்லா காரியத்திற்கும் மத்தியஸ்தர் இயேசு ஒருவரை. நீங்கள் இந்த பூமியில் செய்கிற எல்லா நீதிக்குரிய காரியங்களும் அநீதிக்குரிய காரியங்களும் அவர் இல்லாமல் நம்ம பரலோகம் போகவே முடியாது. அவருடைய ரத்தம் இல்லாமல் பிதாவிடத்தில் நம்ம சேரவே முடியாது. அவருக்குள்ளே பிரவேசிக்காம அவரே வழியே என்பதனால அவருடைய வழியில பிரயாணிக்காம நம்ம நிச்சயமா பார்க்கவே முடியாது பரமகானானுக்குள்ள. அப்படி என்றால் அவருடைய இரண்டாவது பெரிதான வேலை என்னவென்றால், நமக்கும் பிதாவுக்கும் நடுவில் நின்றுட்டாரு. ஏன் தெரியுமா? ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் பிதாவாகிய தேவர். நீங்கள் ஒருவேளை இந்த பெரிய ஷூட்டிங் எடுக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க லைட் வச்சுருப்பாங்க. இந்த டே லைட்டு நைட் லைட்டுன்னு யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க, அன்றைக்கி கூட சொல்லியிருந்தேன். இந்த டே லைட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இந்த பெரிய ஷூட்டிங் எடுக்கிற பெரிய லைட்டு இங்கே இருக்க இந்த லைட்லாம் இல்லை, அது இருக்கும் 5000 வாட்ஸு 10,000 வாட்ஸ் லைட்டு, அதிகபட்சம் 10,000 வாட்ஸ் லைட்டு போடுவாங்க. அந்த லைட்டு முன்னாடி நின்னா மூஞ்சிலாம் தோலெல்லாம் எரிஞ்சிடும். தெரியுமா உங்களுக்கு? ஓட்டையாகிடும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபிலமெண்ட் போடுவாங்க, ரிஃப்ளெக்டர்னு சொல்லி ஒரு ஃபிலமெண்ட் போடுவாங்க. அது எதுக்குன்னா, நேரடியாக அந்த ஒளி நம்ம மேலே பட்டா நம்ம தோல் சுருங்கிடும். அதனால தான் பட்டி பார்க்குறது, டிங்கரிங் பார்க்குறதுலாம், மேக்கப்லாம் பண்ணுவது அதற்காக தான். ஓகேவா? அந்த மேக்கப் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா அந்த லைட் என்ன பண்ணிடும்னா, அது தோலை சாப்பிட்றோன்னா எரிச்சிடும், கருப்பாயிடுவாங்க. என்ன போல அழகா. அப்போது அது சாப்பிடாமல் இருப்பதற்கு ஒரு ஃபில்டர் போடுவாங்க. அந்த ஃபில்டர் யாருன்னா, இன்னைக்கு பிதாவுடைய மகிமையில் நீயும் நானும் சாகாமல் இருப்பதற்கு இயேசுவே அந்த ஃபில்டராக இருக்கிறார். இயேசு மத்தியஸ்தர் என்றால் எல்லாவற்றிலும் மத்தியஸ்தர். பிசாசு உன்னை குறித்து கொண்டு செல்லுகிற எல்லா அவதூறுக்கும் இயேசு இனத்திரமா சொல்லுவாரு, என் ரத்தத்தினால மீண்டும் கழுவுறேன். இயேசு திரும்ப சொல்லுவார், என்னுடைய அன்பு திரும்பவும் அவனுடைய வாழ்க்கையில ஊற்றுகிறேன். இன்றைக்கு ஒருவேளை அவருடைய மத்தியஸ்தராக இருந்து அறியாமல் இருப்பனா, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய மீறுதலுக்காய் என்னுடைய பாவத்திற்காய் நீ மத்தியஸ்தராக இருந்தது போதும், இனி நான் நீதி உள்ள மனிதனாய் வாழுகிறேன் என்று ஒப்பு கொடுக்கும்பொழுது அவருக்கு வேலை கொஞ்சம் கம்மியாகும். வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு மாவரைக்கிற மிஷின் இருக்குது, வீட்டில் இருக்கா? அதுக்கு பேர் கிரைண்டரு. பல வீட்டிலலாம் இப்போ இல்லை. இப்போ அதுதான் வந்துருச்சு, 30 ரூபாய்க்கு பேக்கெட்டு. எதுக்கு அதெல்லாம் வாங்கினு? கரண்ட்டு பில்லு வேஸ்ட்டு, ஊற வைக்கிறது வேஸ்ட்டு, அதை அரைக்கிறது வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இட்லி சுட்டு சாப்பிட்ணுமா? போட்டால் ஒரே பட்டனில் 4 இட்லி பொட்டலத்தை அழகாக கொண்டாந்து கொடுக்குறான். மாவு கூட வாங்கிறது வேஸ்ட். இந்த கிரைண்டர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கிரைண்டரை குறிப்பிட்ட டைமுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணிக்கினே இருந்தால் என்ன ஆகும்? மோட்ரு எரிஞ்சு போயிடும். நீங்களும் அப்படி தான் பாவம் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா அவர் ஒரு நாள் விலகி போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? மோட்ரு எரிஞ்சிடும். எங்கே போயிடும்?
போக வேண்டிய இடத்துக்கு பிசாசு அழகா கூட்டு போயிடுவான். அதனால மத்தியஸ்தரா இருக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையா இருங்க, எப்படியாவது அவருக்குள்ள ஓடி விடுவோம். மூன்றாவது ஒரு பெரிய காரியம், 1 யோவான் 3:8 1 John 3:8 மாட்ட பார்த்து முடிச்சலாம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதிமுதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். இங்க பாருங்களேன், இயேசு பூமியில வந்ததுக்கான 3வது பெரிய வேலை நினைக்கிறமாங்க, பிசாசுடைய கிரியைகளையும் பிசாசை அழிப்பது தான் அவருடைய வேலையாய் இருக்கிறது. இப்போ அவர் வேலையை கரெக்டா செஞ்சுட்டு போயிட்டார். இயேசு பூமியில வந்த நோக்கம், அவருடைய வேலை கரெக்டா செஞ்சார். என்ன தெரியுமா? முதல் வேலை உன்னை என்னை பிதாவிடத்துல சேர்ப்பது, 2வது மத்தியஸ்தரா இருக்கிறது, 3வது பிசாசையும் அவனுடைய கிரியைகளையும் அழித்து விடுகிறார். ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்ணுகிறோம்? அந்த கிரியை நல்லா இருக்கிறதுனால திரும்ப திரும்ப போய் அதையே செஞ்சு கொண்டோம். அதையே இந்த சுகர் பேஷண்ட்டு, இந்த உப்பு இருக்கிறவங்களுக்குலாம் ஸ்வீட் சாப்பிடாதீங்க, உப்பு சாப்பிடாதீங்கன்னு. உப்பு சாப்பிட்டா கிட்னி பாதிக்கும், கிட்னி பாதிச்சா கை கால் போயிடும், பலவீனமாகிடும். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, டயாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சுகர் வந்தாலும் டயாலிசிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று வந்துடும். ஆனால் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா? இந்த சுகர் வந்தவங்களுக்கும் உப்பு வந்தவங்களுக்கும் ஸ்வீட்டு தான் பிடிக்கும், ஸ்வீட்டு தான். அதே போல் இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு உப்பு கம்மியாக சோத்தில் போட்டு குத்து பாருங்களேன், வரும் பாருங்க கோவம். இந்த உப்பு இல்லாத எப்படி திங்கிறது? சிலர்லாம் வாந்தி எடுப்பாங்க தின்னுட்டு, தெரியுமா உங்களுக்கு? வாயில் வைக்கும் போதே வாந்தி வர மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. காரணம்னா அவங்க ஆல்ரெடி உடம்புல சேர்த்து வச்சுக்கிறாங்க டின்னு கணக்கில். சில நேரத்தில் ஆவிக்குரிய பிள்ளைகளும் அப்படி தான். நமக்கு தெரியும் அந்தகாரத்துக்குள்ளே போகக்கூடாது, அவனுடைய கிரியைகளை தொடக்கூடாது, அவனுடைய கிரியைக்குள்ளே மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஆனால் நமக்கு பிடிச்சதெல்லாம் என்ன தெரியுமா? அதுதான் பிடிக்கும். வேதம் சொல்லுகிறது, அந்தகாரத்தின் பிள்ளைகளாய் இராதபடி ஒளியின் பிள்ளைகளாய் மாறுகிற நேரம். அப்போ அவர் வேலையை செஞ்சிட்டாரு. எங்க செஞ்சாரு, எப்ப செஞ்சாரு தெரியுமா? கொல்கதா மலை மேல அன்னைக்கே முடிச்சிட்டாரு. ஏறத்தாழ 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே. நேற்று இன்னைக்கெல்லாம் இல்லை, நேற்று தாங்க எனக்காக ஆண்டவர் சிலுவையில் மரித்தார் அப்படின்னா டிவிலாம் பார்த்துருக்கலாம். நான் பார்க்கல, நீங்கள் வேற பார்த்தீங்க. டிவியில் நேற்று இயேசு சிலுவையில் அரைஞ்சதை காட்டினாங்க, பிறந்தது வேணால் காட்டுவாங்க. இப்போ டிவிலாம் நீங்கள் ஆன் பண்ணி பாருங்களேன், வெறும் பாட்டு தான். பிறந்தார் பாட்டை யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல, அது மட்டும் தான் ஓடின்னு இருக்கும் எல்லா டிவிலையும். ஆனால் பிசாசை அவர் எப்பொழுது ஜெயித்தார் என்றால், சிலுவையில் அவனை கொன்று உயிர் தெழுந்த பொழுதே அவனுடைய கிரியைகள் எல்லாம் செத்து விட்டது. ஆனால் வாழை ஆற்ற அவன் கையில், அவன் வால் நல்லா இருக்குது, சத்தம் நல்லா இருக்குது, அழகு நல்லா இருக்குதுன்னு ஓடி மாட்டிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை ரட்சகர் இடத்துல இல்லை, நம்ம இடத்துல இருக்கு. அப்படி என்றால் இயேசு யார் என்று நாம் பார்த்தோம். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக, ஆபிரகாம் தோன்றுவதற்கு முன்பதாகவே இருந்தவர். அவருடைய பெயர் என்ன என்று பார்த்தோம். இயல்பான பெயர், ரொம்ப பெரிய பெயர், ரொம்ப கஷ்டமானதுலாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாதெல்லாம் கிடையாது. நம்ம டெய்லி வாழ்க்கையில் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை அல்லது டெய்லி பயன்படுத்துகிற ஒரு நாமம் உடையவராய் இருக்கிறார். 3வது அவருடைய வேலை மகத்துவமான வேலை. அந்த வேலையை அழகாய் முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இருந்த இடத்த கண்களை மூடி, ஒருவேளை இன்றைக்கு அப்படிப்பட்ட இயேசு என் வாழ்க்கையில் இருக்கிறாருங்க, அவருடைய நாமத்தை நான் அறிந்திருக்கிறேன், அவருடைய வேலையை நான் தெரிந்திருக்கிறேன், ஆனால் இருந்தாலும் என் வாழ்க்கையில் உலகத்தை சில நேரத்தில் நான் பிடித்து கொள்ளுகிறேன், மாயமான காரியத்துக்குள்ள நான் பிடித்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுவீர் என்றால், எல்லாற்றையும் விட்டு மத்தியஸ்தராய் இருக்கிற, வழியும் சத்தியமுமாய் இருக்கிற இயேசுவிடத்தில் ஓடி வரும்பொழுது அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் ஆலோசனை கர்த்தர், சமாதானம் தருகிற பிரபுவாய் இருக்கிறார். உனக்கும் எனக்கும் இந்த உலகம் தராத சமாதானத்தை அருமையாய் தருகிற ரட்சகராய் இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்காய் சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்து பிசாசும் அவருடைய கிரியைகளையும் நீர் நிர்மூலமாக்கி விட்டேன். இன்றைக்கு நிர்மூலமாக்கினதை நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில நீர் அதிசயங்களை செய்கிறவரா, ஆலோசனை சொல்லுகிறவரா, சமாதான பிரபுவா, இம்மானுவேலாய் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை கேட்டு சத்தியம் எங்களை விடுதலையாக்கட்டும். அப்படிப்பட்ட இயேசு என் வாழ்க்கையில இருக்கட்டும் என்று
விரும்புகிற ஒவ்வொருடைய இருதயத்தில் பரிசுத்தாவியானவர் நீர் கூடவே இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் ஒவ்வொருவரோட வாழ்க்கையில இருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர்களே ஆசீர்வதிப்பார். உலக பிரகாரமான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிற ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்.